இந்த வீடியோல என்ன பார்க்குறோம், இந்த மேக்ஸ் 1 வீக் ஃபர்ஸ்ட் கன்டென்ட்ட நம்ம பார்க்குறோம். மொத்தம் இன்னைக்கு இந்த வீடியோல வீக் 1 கன்டென்ட்ல 15 வீடியோஸ் இருக்கு. ஸோ அதுல 7, 4, 4ன்னு பிரிச்சிருக்கேன். இந்த கிளாஸ்ல வெறும் இந்த 7 லெக்சர்ஸ் டீடைல்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு இந்த 7 லெக்சர்ஸ் மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெக்சர்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் தேர் ஆப்பரேஷன்ஸ். நேச்சுரல் நம்பர்னா என்ன? அதோட ஆப்பரேஷன், அதாவது அரித்மெட்டிக் ஆப்பரேஷன் பிளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இருக்குல்ல, அதான் எல்லாம் சொல்லியிருப்பாங்க மோஸ்ட்லி. செகண்ட் லெக்சர்ல ரேஷனல் நம்பர் அண்ட் தேர் ஆப்பரேஷன். தேர்ட் ரியல் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஃபோர்த் செட் தியரி. இங்க இருந்தா மேக்ஸோட முக்கியமான கான்செப்டே ஸ்டார்ட் ஆகுது. செட் தியரி, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் அண்ட் செட் ஆப்பரேஷன்ஸ், செட் எக்ஸாம்பிள்ஸ், அப்புறம் கவுண்டிங் ப்ராப்ளம்ஸ். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நேச்சுரல் நம்பர்னா என்னன்னு நினைக்கிறீங்க? இது வெறும் ஒன்றும் இல்லை, கவுண்டிங் நம்பர்ஸ் தான். இப்போ நம்ம ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த நேச்சுரல் நம்பர்ஸை 0 ஆட் பண்ணாம 1, 2, 3 அண்ட் ஸோ ஆன் கொடுத்துருப்பாங்க. அப்படிதானே? ஆனா நம்ம இந்த கண்டென்ட்ல என்ன பார்த்துருப்போம்னா 0, 1, 2, 3 அண்ட் ஸோ ஆன் கொடுத்துருப்பாங்க. இது ஏன் இந்த ரீசன் ஏன் எல்லாருக்கும் நீங்க எல்லாரும் திங்க் பண்ணியிருப்பீங்க. நம்ம ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கும்போது 1, 2, 3 அண்ட் ஸோ ஆன் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஏன் 0 இன்க்ளூட் பண்றாங்க நேச்சுரல் நம்பர்ல? எல்லாருக்கும் டவுட் இருக்கும். அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, நம்ம படிக்கிற ப்ரொஃபஷனல் கோர்ஸும் ஒரு மாடர்ன் கோர்ஸ் டேட்டா சயின்ஸ். இப்போ டேட்டா சயின்ஸ்ல செட் தியரி வரும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வரும், கவுண்டிங் ஆப்ரேஷன்ஸ், அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல போகும்போது அந்த ஃபீல்ட்ல வர எல்லாமே இன்க்ளூட் பண்ணோம். அப்புறம் மேத்தமெட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே இருக்குல்ல. இப்போ இதுல என்னன்னா, செட் தியரியில ஒரு எம்டி செட்டை நம்ம எப்படி சொல்லுவோம்? அது எம்டி செட்னு சொல்லுவோம். அதுல செட்டே இல்லைன்னு சொல்லுவோம். இல்லைன்னா அதுல 0 எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டா 0ன்னு சொல்லுவோம். இப்போ அந்த இடத்துல கவுண்டிங்கை ரெப்ரசென்ட் பண்றோம். புரியுதா? இதே இது அரே. இப்போ ப்ரோக்ராமிங் ரிலேட்டடா வந்தீங்கன்னா அரே இருக்கும், லிஸ்ட் இருக்கும். அரேல அரே லிஸ்ட் இதுலன்னா அதோட இண்டெக்ஸ் ஸ்டார்டிங் வேல்யூ என்னன்னு கேட்டா 0. ஏன்னா 0ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுது. கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, கோர்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அதுல எல்லாம் அவங்க ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிப்பாங்க. கவுண்ட் ஈக்குவல் டு 0, சம் ஈக்குவல் டு 0. அதாவது இனிஷியேட் பண்றாங்க. கவுண்ட் ஈக்குவல் டு 0னா தொடங்குற வேல்யூ கொடுக்குறாங்க. அந்த 0ங்கிறதுல இருந்து தான் அந்த நம்பர் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல 0ங்கிறது ஒரு கவுண்டிங் ரெப்ரசென்ட் பண்ணது. அதனால நம்ம இந்த இதை நேச்சுரல் நம்பர்ல 0வை இன்க்ளூட் பண்ணிருக்கோம். ஓகேவா? இதான் இந்த நேச்சுரல் நம்பர்னா என்ன? மோஸ்ட்லி ஆப்ரேஷன்ஸ்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் தான். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் என்னன்னா பிளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். இங்க என்ன யூஸ் பண்றோம்னா இந்த மாடுலஸ் சிம்பிள். ஓகே, பிளஸ்னா எல்லாம் தெரியும், அடிஷன். இப்போ இதை ஏன் இங்க கொண்டு வரோம்னா, இப்போ 2 + 3 என்ன சொல்லுவீங்க? 5ன்னு ஆன்சர் சொல்லுவீங்க. இதே 3 + 4ன்னு கொடுத்தா 7. இப்போ ரெண்டு நேச்சுரல் நம்பர் ஆட் பண்ணும்போது கிடைக்கிற ரிசல்டன் வேல்யூமே நேச்சுரல் நம்பர். அதே மாதிரி 3, 4 ஆட் பண்ணும்போது கிடைக்கிற ரிசல்டன் வேல்யூ 7. இதுவுமே நேச்சுரல் நம்பர். ஸோ இப்போ இந்த செட் ஆப்ரேஷன்ல சாரி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ல ஃபர்ஸ்ட் அடிஷன்ங்கிறது நேச்சுரல் நம்பர்ல ஒர்க் ஆகுமா? எஸ், ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம ரெண்டு நேச்சுரல் நம்பர் ஆட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ நேச்சுரல் நம்பர், ரெண்டு நேச்சுரல் நம்பர் ஆட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ நேச்சுரல் நம்பர் தான். ஓகே, மைனஸ்னா சப்ட்ராக்ஷன். இப்போ மைனஸ் சொல்லும்போது 3 - 2ன்னா என்ன? 1. இதே 2 - 3 கொடுத்தா -1. இப்போ 3 நேச்சுரல் நம்பர் தான், 2மே நேச்சுரல் நம்பர் தான், கிடைக்கிற ரிசல்ட் வேல்யூ நேச்சுரல் நம்பர். இதே 2 - 3 கொடுத்தோம்னா 2 நேச்சுரல் நம்பர், 3 நேச்சுரல் நம்பர், -1 நேச்சுரல் நம்பரே இல்லை. ஓகேங்களா? இப்போ அந்த செட் ஆப் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ல சப்ட்ராக்ஷன் வருமான்னு கேட்டா வராது. ஏன்னா இதுதான் ரீசன். இப்போ நம்ம ரெண்டு நேச்சுரல் நம்பர் மைனஸ் பண்ணும்போது நேச்சுரல் நம்பர் வருது. இதே அடுத்த கேஸ் வேற கேஸ் எடுக்கும்போது 2 பண்ணும்போது இது வரல, இப்போ மைனஸ் வருது. இந்த இடத்துல என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னா, இப்போ மைனஸ் வருதுன்னா இந்த இடத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ண வேர்டு என்னன்னா இன்டீஜர். இன்டீஜர்ல பிளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும், ரெண்டும் சேர்ந்ததான் இன்டீஜர். ஓகேங்களா? இந்த வேர்டை இந்த இந்த
7 லெட்டர் வேர்டை இப்போ எப்படி சொல்றாங்கன்னா இசட்னு ஷார்ட்டா சொல்றாங்க. இசட் ரெஃபர்ஸ் டு இண்டீஜர். ஓகேங்களா? இப்போ இண்டீஜர் எப்படி இருக்கும்னா போயிட்டே இருக்கும். -3, -2, -1, 0, 1, 2, 3 அண்ட் ஸோ ஆன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்? நேச்சுரல் நம்பர் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், நெகட்டிவ் டேர்ம்ஸையும் இன்க்ளூட் பண்ணிருக்கோம். இதுதான் இண்டீஜர். ஓகேங்களா? இப்போ 2 ஆப்பரேஷன் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் வரும். இப்போ 3 2s are 6. இதே 4 5s are 20. அதை என்ன பண்ணியிருக்கோம்? 2 நேச்சுரல் நம்பர் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், ரிசல்டன்ட் வேல்யூ நேச்சுரல் நம்பர். 2 நேச்சுரல் நம்பர் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், ரிசல்டன்ட் வேல்யூ நேச்சுரல் நம்பர். இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன், அடிஷன், ஆப்ரேஷன், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ல ஒர்க் ஆகும். எதுனா நேச்சுரல் நம்பர்ல மட்டும். தென் டிவிஷன் இருக்கு. இது சிம்பிள் தான். 4/2 என்ன சொல்லுவோம்? 2ன்னு சொல்லுவோம். இதே 5/4 கொடுத்தா 1.25 தான் ஆன்சர். இப்போ இது நேச்சுரல் நம்பர் கிடைக்கிற வேல்யூ நேச்சுரல் நம்பர் கிடைக்கிற வேல்யூ நேச்சுரல் நம்பரே இல்ல. இப்போ இதை என்ன சொல்லுவாங்க? 1.25 நேச்சுரல் நம்பர் இல்ல, இண்டீஜர்ல வருமா? இண்டீஜர்லயும் வராது. ஏன்னா இண்டீஜர் வந்து நெகட்டிவ் இருக்கணும் பிளஸ் பாசிட்டிவ் இருக்கணும். இந்த இடத்துல பாயிண்ட் டெசிமல் டேர்ம்ல வரல. அப்போ இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ற டேர்ம் என்னன்னா ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர் எப்படி எந்த ஃபார்ம்ல இருக்குன்னு கேட்டா p/q. ஓகேவா? p ஆல்சோ இண்டீஜரா இருக்கணும், q ஆல்சோ இண்டீஜரா இருக்கணும், கிடைக்கிற ரிசல்டன்ட் வேல்யூ இண்டீஜரா இருக்கும். ஓகேவா? எல்லாருக்கும் புரியுதா? ஓவரால் ஃபர்ஸ்ட் லெக்சர்ல இதா இருக்கும், மோஸ்ட்லி இதா இருக்கும், நெக்ஸ்ட் லெக்சர்லயும் இதா இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் அவங்க 10 மினிட்ஸ்மே இதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ மல்டிப்ளிகேஷன் டீப்பா போறோம். இப்போ எம்ங்கிறது ஒரு வேரியபிள், இதுக்கு என்ன நம்பர் வேணா இருக்கலாம். ஓகேவா? கிராஸ் என், என்னங்கிறது எனக்கு அனதர் வேரியபிள், இதுக்கும் என்ன வேல்யூ வேணா இருக்கலாம். ஓகேவா? இதை எப்படி எழுதலாம்னா எம் பிளஸ் எம் பிளஸ் எம் பிளஸ் ஜோன் பிளஸ் எம். இதுக்கு என்ன மீனிங்? எம் மல்டிப்ளை பண்ணும், n டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும். இப்போ எம் மல்டிப்ளை பண்ணும் எத்தனை தடவைன்னா n டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும். அதான் என்ன பண்றோம்னா எம் ஆட் பண்றோம், n டைம்ஸ் ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும் இந்த வேல்யூ. அதான் எம் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் எம். இது n டைம்ஸ் இருக்கு. ஓகேயா? இதை எப்படி நம்ம டினோட் பண்ணலாம்? எம் ஸ்டார் என் சொல்லிக்கலாம், எம் டாட் என் சொல்லலாம், இல்லை சிம்பிளா எம்ன்னு சொல்லலாம். ஸோ எம் ஸ்டார் என்ன நம்ம மேக்ஸ்ல நம்ம ரிட்டர்ன் எழுதும்போது நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். எம் டாட் என்ன வேரியபிளை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். இதுவுமே கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராமிங் பண்ணும்போது தான் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணும்போது எம் இன்டி என் இந்த மாதிரி கொடுக்கும்போது எம்னு கொடுப்போம். ஓகேவா? இதுல சைன் ரூல் நிறைய இருக்கு. என்னன்னா மைனஸ் எம் இன்ட்டு என் கொடுத்தீங்கன்னா மைனஸ்ல தான் வரணும். வேல்யூவை மைனஸால மல்டிப்ளை பண்றோம்னா அது ரிசல்டன்ட் வேல்யூ மைனஸ் தான் வரும். இதே மைனஸ் எம் மைனஸ் என் கொடுத்தீங்கன்னா அது பாசிட்டிவ் வரும். ஓகேவா? இதான் சைன். இந்த சைன் ரூல் ரொம்ப முக்கியம். ஒரு வேல்யூவை ஒரு ஒரு நெகட்டிவ் வேல்யூ ஒரு பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்கும்போது ரிசல்டன்ட் வேல்யூ நமக்கு நெகட்டிவ்ல வரும். ரெண்டுமே நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கும்போது ரிசல்டன்ட் வேல்யூ பாசிட்டிவ்ல வரும். ஓகே தானே? இப்போ மெயின் கான்செப்ட் 3 லெக்சர்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. நேச்சுரல் நம்பர்னா என்ன, அதோட ஆப்ரேஷன், ரேஷனல் நம்பர், ரியல் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் ஒரு தனியா சொல்றேன், ரியல் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரை இந்த செட் தியரி வரும்போது சொல்றேன். செட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட டெஃபினிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா வெல் வெல் டிஃபைன் கலெக்ஷன் ஆஃப் செட்ஸ். ஓகேயா? இப்போ செட்
செட்ட எப்படி ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னா, இந்த கர்லி பிரேசஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? செட்குள்ள எது வேணா இருக்கலாம். ஆனா வெல் டிஃபைன்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். வெல் டிஃபைன்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஐ மீன் எப்படின்னா, இப்போ நீங்க ஒரு டீச்சர்ட்ட போய் கேட்கும்போது, ஒரு ஸ்டூடண்ட் ஒரு கிளாஸ்ல எத்தன பேர் ஸ்டூடண்ட்ஸ் நல்லா படிப்பாங்க அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு புடிச்சவங்க சொல்லுவாங்க ஒரு நேரம். ஒருத்தவங்க நல்லா படிக்கிறவங்களும் சொல்லுவாங்க. ஆனா கரெக்ட்டா சொல்லுவாங்களான்னு கேட்டா கிடையாது. இதே அந்த மார்க் ஒரு 90க்கு மேல இருந்தா, அவங்க நல்லா படிக்கிறாங்க. இவங்க நல்ல ஒரு டிசிப்ளின் இருக்கிற ஸ்டூடெண்ட்டா இருந்தோம்னா, இப்போ அவங்க என்ன குட் ஸ்டூடண்ட் தானே. எல்லாருமே சொல்லுவாங்க, இவங்கலாம் குட் ஸ்டூடண்ட். இப்போ அந்த மாரி இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட்ஸ தான் இந்த இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணது தான் செட்டு. ஓகேவா? இது எந்த ஆர்டர்ல வேணா இருக்கலாம். இப்போ இப்போ ஒரு செட்ல ஏ, பி, சின்னு குடுத்திருந்து, இதே அடுத்த செட்ல ஏ, சி, பின்னு குடுத்தாலும், இது 2 செட்டும் ஒரே செட் தான். ஏன்னா, இந்த ஆர்டர இந்த செட் ரெப்ரசன்ட் பண்ணாது. 2 செட்டும் ஈக்குவல் செட் தான். ஓகேங்களா? அதே மாரி டூப்ளிகேட் டசன்ட் மேட்டர் ஹியர். என்ன ஏ, பி, சின்னு குடுத்துட்டு, திரும்ப ஏன்னு குடுத்தாலுமே, இதோட ரிசல்டன்ட் நமக்கு இத இந்த செட்ட பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா, ஏ, பி, சின்னு தான் வரும். ஏன்னா, ஏ தான் ஆல்ரெடி இருக்குல்ல. அதனால இத இத டூப்ளிகேட் இதுல எதுவும் மாற்றம் இல்ல. ஆனா நமக்கு கிடைக்கிற ரிசல்டன்ட் வேல்யூ ஏ, பி, சின்னு தான் கிடைக்கும். செட்ஸ்ல அப்புறம் என்ன இருக்குன்னா, கார்டினாலிட்டி. ஓகேங்களா? கார்டினாலிட்டின்னா என்ன? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்னென்ன? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் செட். இப்போ இந்த செட் ஏன்னு எடுத்துக்கிட்டேன். ஏ ஈக்குவல் டு ஏ, பி, சி, ஏன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுல நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனைன்னு கேட்டா, என்னன்னு சொன்னீங்க? ஏ இருக்கு 1, 2, 3, 4. இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 4. இப்போ அதான் அந்த கார்டினாலிட்டி. ஓகேவா? ஏ, பி, சி இருக்கு. இப்போ இதுல எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டா 3. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். இதான் கார்டினாலிட்டி. பவர் செட். பவர் செட்னா அதுக்கு பவர் செட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் சப்செட். செட்டுக்குள்ள இன்னொரு செட்டு கூட இருக்கலாம். எப்படின்னா, இப்போ லெட்ஸ் சே ஏ ஈக்குவல் டு ஏ, பி, ஏ, பி இந்த மாதிரி இருக்கலாம். இப்போ செட்டுக்குள்ள இன்னொரு செட் இருக்கு. ஓகேங்களா? சரி. ஏ, பி, சி, டி. இது ஒரு டிஃபைன்டு ஒரு செட். சரிங்களா? இப்போ சப்செட்னா என்னன்னு பார்த்தோம்னா, இதுல ஏ, பி வந்து சப்செட் ஆஃப் ஏ ஆன்னு கேட்டா, ஆமா. ஏ, பிங்கிறது இந்த ஏ செட்ல இருக்கா? சரிங்களா? அதான் இந்த இடத்துல பார்க்கணும். ஏ, பி இருக்கு. சி, பை சப்செட்டா? இல்ல. ஏன்னா இங்க சி இருக்கு. ஆனா 5 இல்ல. சோ இது நாட் சப்செட். எந்த ஆப்ஜெக்ட்லாம் அந்த ஏக்குள்ள இருக்கோ இதுதான் அந்த சப்செட். உள்ள இருக்க இன்க்ளூடிங் ஏ தனியா இருக்கலாம். பி மட்டும் சொல்லலாம். சி மட்டும் சொல்லலாம். இந்த மாதிரி டி மட்டும் சொல்லலாம். ஓகேங்களா? இதான் சப்செட். அப்போ பவர் செட்னா என்னன்னு கேட்டா, எத்தனை சப்செட்ஸ்லாம் இந்த ஏல மேக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க. இப்போ ஏ ஈக்குவல் டு ஏ, பி, சி இருக்குன்னா, இதுல எத்தனை சப்செட் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ அதுக்கும் நான் பவர் செட்டுக்கு பிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ இதுல எப்படி எழுதலாம்னா, சப்செட் ஏ ஏ மட்டும் இருக்கலாம்.
அதுக்கு முன்னாடி எம்டி செட். ஓகேங்களா? எம்டி தனியாவும் இருக்கலாம், எதுவுமே இல்லாமலும் இருக்கும். ஏ மட்டும் இருக்கலாம், பி மட்டும் இருக்கலாம், சி மட்டும் இருக்கலாம். ஓகேவா? அப்புறம் எந்த மாதிரி இருக்கலாம்? ஏயும் இருக்கலாம், பியும் இருக்கலாம். ஏ கமா பி. அப்புறம் பிசி இருக்கலாம். அப்புறம் சிஏ ஆர்ஏசி இருக்கலாம். அப்புறம் ஏ கமா பி கமா சி. இப்போ ஏபிசில என்னென்ன சப்செட்லாம் வரலாம் கேட்டா எம்டி செட் வரலாம், ஏ மட்டும் வரலாம், இந்த பி மட்டும் வரலாம், சி மட்டும் வரலாம். இந்த ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஏ கமா பி, பி கமா சி, ஏ கமா சி, அப்புறம் 3 செட்டும் சேர்ந்து. இப்போ இது இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குன்னா ஏல இப்ப 8 எலமெண்ட்ஸ் இருக்குன்னா இதுல பவர் செட் எப்படி கண்டுபிடிக்கிறது, பவர் செட் எத்தனை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 பவர் n. ஓகேவா? இந்த 2 பவர் n இந்த எண்ணுக்கு பதிலா 8 கொடுங்க. 2 டைம்ஸ் 8 பண்ணோம்னா, இப்போ இந்த பவர் செட் கீழ இப்ப 8 இந்த செட்ல ஏ செட்ல 8 எலமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ இதுக்கு பவர் செட்னா என்ன, எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நம்ம எழுதலாம். ஓகேவா? இப்போ எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரியும். இப்போ இந்த மாதிரி 2 பவர் 8 இப்படி கொடுத்தோம்னா 2 5 6. இப்போ 2 5 6 எலமெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம இந்த 8 எலமெண்ட்ஸை பிரிச்சிடலாம். எப்படி? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சிங்கிள் செட்டு, எம்டி செட்டு, அப்புறம் ஒரு எலமெண்டா இந்த மாதிரி பிரிக்கணும். அப்புறம் 2 2ஆ, 3 3ஆ, அப்புறம் மொத்தமா எல்லாத்தையும் சேர்க்கணும். இந்த மாதிரி 256 எலமெண்ட்ஸ் இந்த பவர் செட்ல இருக்கும். இதுக்கு 8 எலமெண்ட்ஸ்க்கு. ஓகேவா? செட் ஆபரேஷன்ஸ். செட் ஆபரேஷன்ஸ்ல யூனியன், இன்டர்செக்ஷன், செட் டிஃபரன்ஸ், காம்ப்ளிமென்ட். இந்த 4 டைப்ஸா இருக்கு. சரிங்களா? யூனியன்னா இந்த செட்டை ஜாயின் பண்ணணும். இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்? யூங்கிற சிம்பிள்ல ரெப்ரசென்ட் பண்ணணும். இப்போ ஏங்கிற ஒரு செட் இருக்கு, ஏன்னு ஒரு செட் இருக்கு, யூன்னு ஒரு செட் இருக்கு. இதை எப்படி யூனியனா மாத்தலாம்னு ஏ யூனியன் பி. இத நம்ம பேசேஜ்ல கொடுத்துருக்கோம், கொஸ்டின்ஸ் பேசேஜ்ல கொடுத்துருக்கோம், எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஏ ஆர் பின்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னு சொல்றேன் தெரியுங்க. ஸ்கிரீன் விசிபிள் தானே? நான் பேசுறது கேக்குதா? கேட்கலையா? எனக்கு ஒரு டவுட். சப்செட்னா சப்செட்னா இப்போ வந்துட்டு எக்ஸ் கண்டெயின் ஒய் அப்படின்னு தானே வரும். நீங்க வந்துட்டு பிலாங்ஸ் டு அப்படின்ற மாதிரி நடத்துவீங்க. அது கொஞ்சம் டவுட்டா இருக்கு. புரியல. இப்போ வந்துட்டு 2 செட் எடுத்துட்டோம்னா, இப்போ ஏ ஈக்குவல் டு ஏபிசிடின்னு எடுத்துட்டோம்னா, இப்போ ஒய் ஈக்குவல் டு ஏபின்னு எடுத்துட்டோம்னா, இப்போ எக்ஸ் கண்டெயின் ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதானே சப்செட்டு. நீங்க வந்துட்டு நடத்தினது எனக்கு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஒய் அப்படின்ற கேஸ் மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் டவுட்டா இருந்தது, அதனால தான் கேட்டேன். இல்ல, ஏ கமா பி செட்ல இருக்கா அப்படின்னு புரியுது. அது வந்து எப்படி இருக்கும்னா பிலாங்ஸ் டு கேஸ்ன்ற மாதிரி இருக்கும்ல. இதுல வந்துட்டு சப்செட்னா ரெண்டு செட்டை வச்சு தானே பேசலாம். பிங்கிறது சப்செட்ல உள்ளக்கே தானே இருக்கு, அத சொல்றேன்.
3,5 இருக்கான்னு கேட்டா இல்லதானே சொல்லணும். ஓகே. இது ஒரு செட், இது ஒரு செட். இது இது ஏ செட் ரெப்ரசென்ட் பண்றேன், இது பிங்கிற ஒரு செட் ரெப்ரசென்ட் பண்றேன். இப்போ யூனியன்னா என்ன பார்த்தோம்னா இது ரெண்டையும் சேர்த்ததுதான். இப்போ இதுல 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, 6. எப்படின்னா இப்போ ஏல என்னென்ன இருக்கு எலமெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டா 1, 2, 3 and 4. பில என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டா 4, 5, 6. இப்போ இந்த 4 காமனா இருக்கிறதுனால இப்ப 2 சர்க்கிளை மெர்ஜ் பண்ணும்போது இந்த இதுதான் வென் டயக்ராம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு 2 சர்க்கிள் இது இது ஏ செட்டு, இது பி செட்டு. ரெண்டையும் நம்ம ரெண்டு ஒரு செட்குள்ள எழுதும்போது ஏ 1, 2, 3, 4 இது ஏ, 4, 5, 6 இது பி. ரெண்டுலயும் காமனா இருக்குது என்ன 4 தானே. இப்போ இந்த காமனா இருக்கிறத நம்ம இந்த மாதிரி ரெண்டு சர்க்கிளையும் மெர்ஜ் பண்ணிக்கிட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும். இதான் காமன் டேர்ம் இப்போ ரெப்ரசென்ட். இப்போ ஏ யூனியன் பி என்னன்னு கேட்டோம்னா இப்போ ரெண்டுலயும் என்ன இருக்கு 1, 2, 3, 4, 5, 6. அதான் ஏ யூனியன் பி. இடத்துல 2 தடவை 4 இருக்கு, 2 தடவை 4 இருக்கா? இப்போ 2 தடவை எழுதுமாங்கிட்டா 2 தடவை எழுதுறா, ஒரு தடவை தான் எழுதும். ஏன்னா ரெண்டையும் நம்ம சேர்த்து பார்க்கும்போது அந்த இந்த 4 இந்த 4 ஒன்று தானே. அப்போ 1, 2, 3, 4, 5, 6 இது மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதுதான் யூனியன் ரெப்ரசென்ட். நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன். அதே மாதிரி ஏ செட்டு, பிங்கிற ஒரு செட்டு. ஏ இந்த இடத்துல இன்டர்செக்ஷனுக்கு சிம்பிள் வந்து வியூவை ரிவர்ஸ்ல போட்டா எப்படி இருக்கும் அதுதான். இந்த இடத்துல இது யூஸ் பண்ண முடியாதனால இந்த இடத்துல அண்டு கொடுக்குறேன், ஏ அண்டு பி. ஓகேங்களா? யூ யூ இப்படி இருக்கா, இது வந்து யூனியன்ல இருக்கும், இங்க இதுல இந்த என் சிம்பிள் இருக்கும். இதுதான் அந்த சிம்பிள் என் சேப்ல இருக்கு. நம்ம ஒரு வேர்ட்ல ரெப்ரசென்ட் பண்ணும்போது அண்ட் கொஸ்டின்ஸ்ல இந்த மாதிரி அண்டுன்னு கொடுத்திருந்தா இன்டர்செக்ஷன் இருக்கும். ரெண்டு செட்ல எது காமனா இருக்கோ அதை மட்டும் தான் இந்த இன்டர்செக்ஷன் ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேவா? தென் செட் டிஃபரன்ஸ். செட் டிஃபரன்ஸ் அதே ஏ பி எடுத்துட்டோம்னா ஏ இந்த சிம்பிளை யூஸ் பண்ணுவாங்க. இதான் செட் டிஃபரன்ஸ்க்கான சொல்லுவாங்க. செட் டிஃபரன்ஸ்க்கு நிறைய சிம்பிள் இருக்கு, இது ஒரு சிம்பிள். அப்படி இல்லைன்னா ஏ மைனஸ் பி, அப்படி இல்லைன்னா ஏ நாட் இன் பி அப்படின்னு சொல்லலாம். இது வேர்ட்ல ரெப்ரசென்ட் பண்றோம். ஓகேவா? இப்போ இது என்னன்னா நான் இங்க டயக்ராம் காமிக்கிறேன். இது செட் ஏ, இது பி. 1, 2, 3, 4, 5, 6. இப்போ ஏ யூனியன் பி வரும்போது 1, 2, 3, 4, 5, 6 நாலுமே சேர்ந்து ஆறு எலமெண்ட்ஸ் இருக்கு. 6 எலமெண்ட்ஸ் சேர்ந்ததுதான் யூனியன்ல வரும். இதே ஏ இன்டர்செக்ஷன் பில என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இது காமன் எலமெண்ட். இந்த இந்த ஷேடோ இந்த ரேஞ்சில் இந்த பார்ட்ல இருக்கிறது மட்டும்தான் அது ரெப்ரசென்ட் பண்ணுது இன்டர்செக்ஷன். அப்போ இந்த செட்ல என்ன இருக்குன்னா 4 தான் இருக்கு. இதுதான் இன்டர்செக்ஷன். ரெண்டு செட்லயும் எந்த டேர்ம் காமனா இருக்கோ அது மட்டும் தான் இந்த செட்குள்ள நம்ம டினோட் பண்ணலாம் இன்டர்செக்ஷன். செட் டிஃபரன்ஸ்னா ஏ மைனஸ் ஏல இருக்கிறத மைனஸ் பண்ணலாம். இப்போ 1, 2, 3, 4 ஏல இருக்கு, 4, 5, 6 பில இருக்கு. இப்போ ஏல இருந்து பிஏ மைனஸ் பண்ணா இந்த 4 போயிடும். இந்த இந்த இருக்குல்ல, இது மட்டும் தான் சொல்லுவாங்க ஏ மைனஸ். இந்த மூணு மட்டும் தான் இந்த செட்குள்ள இன்க்ளூட் ஆகும். ஏ மைனஸ் பினா 1, 2, 3. ஓகேவா? Then next, set operations, set comprehension.
செட் காம்ப்ரிஹென்ஷனை எப்படி நோட் பண்ணுவாங்கன்னா இந்த ப்ராக்கெட்ல ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். எக்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு Z mod x mod 2 equal to 0. இப்போ இங்க ஃபர்ஸ்ட் வேரியபிள் என்னன்னா டிரான்ஸ்ஃபார்ம். ஓகேங்களா? இந்த சிம்பிளுக்கு முன்னாடி இருக்கிறது டிரான்ஸ்ஃபார்ம். ஓகேவா? பிலாங்ஸ் டு ஜெட்னா இந்த செட் எக்ஸ் வந்து இசட்குள்ள இருக்கணும். இந்த வேரியபிள் மட்டும் தான் எனக்கு வேணும். இப்போ எக்ஸ் ஜெட்குள்ள இருக்கு. ஜெட்குள்ள என்னென்ன இருக்கு? நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன். அதுலயும் நம்ம மாடிஃபை ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். இப்போ எக்ஸ் மாட் 2 ஈக்குவல் டு 0. இப்போ லெட்ஸ் சே இன்டிஜர்ல இப்போ வெறும் -3 -2 -1 0 1 2 3 எடுத்துக்கிறோம். இதை மட்டும் எடுத்துப்போம். இப்போ ஒன்னொன்னா செக் பண்ணணும். இது எல்லாம் சொல்லுங்க. ஸ்கிரீன்ல எழுதுறீங்களா? விசிபிளா ஆகலையே. தெரியலையா? ஓ சரிதா? ஓகே. செட் காம்ப்ரிஹென்ஷன் தான் ரெண்டு பிராக்கெட்குள்ள கர்லி பிரேசஸ்க்குள்ள இருக்கணும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஜென்ரேட்டர். ஓகேவா? இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜெட்னா எக்ஸ் வந்து இஜெட்குள்ள தான் இருக்கணும். இஜெட்குள்ள வேரியபிள்ஸ் தான் இருக்கணுங்கிற ரெப்ரசென்ட் பண்ணுது. எக்ஸ் மாட் 2னா இது வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். இப்போ -3 2ஆல டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் என்ன? -1. இப்போ -1 0 1. இப்போ எக்ஸ் மாட் 2 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஒரு நம்பரு, அதை 2ஆல டிவைட் பண்ணும்போது வர ரிமைண்டர் எனக்கு 0வா மட்டும் தான் இருக்கணும். இது 0வா? 0 இல்லை. அப்போ -3 இந்த செட்ல வருமான்னு கேட்டா வராது. சேம் இப்போ -2 எடுத்துக்கிட்டோம்னா ரிமைண்டர் என்ன வரும்? 0 வரும். ஓகேவா? அப்போ இந்த செட்குள்ள -2 வரும். இந்த கேஸ் -1 எடுத்துக்கிட்டோம்னா கோல டிவைட் பண்ணும்போது -1 வரும். இது வந்து 0 வரல. இப்போ இந்த இதுவுமே ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ -1 வரும் இந்த செட்ல. ஜீரோவை 2ஆல டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ரிமைண்டருமே 0 தான். இந்த இடத்துல சிம்பிளிஃபை பண்ண தென் 1 2ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1 கிடைக்கும். இதுவுமே செட் ஆகாது. இந்த செட்டுக்கு நம்ம கிடைக்கிற வேல்யூ 0 மட்டும் தான் வரணும். ஓகேவா? இந்த செட்ல 1 ரிமூவ் பண்ணிடலாம். 2 mod 2 equal to 0. அப்போ 0 into now பார்ப்போம் 3. 3 2ஆல டிவைட் பண்ணும்போது 1. இப்போ இது வராது. இந்த கேஸ் ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த செட்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த கண்டிஷன்ல என்னென்ன வருதோ அது மட்டும்தான் இந்த செட்ல இருக்கும். -2 0 2 இது மட்டும் தான் இந்த செட்ல வரும். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜெட்னா இன்டீஜரா இருக்கணும். எக்ஸ் மாட் 2னா எக்ஸ் 2ஆல டிவைட் பண்ணும்போது 0 வரணும். ஓகேவா? இதான் செட் காம்ப்ரிஹென்ஷன். இந்த மாதிரி ஒரு இதை டிஃபைன் பண்ணிக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஈஸியா எழுதுறதும் கரெக்டா இருக்கும். ஓகேவா? ப்ரோ இல்ல எக்ஸ் எக்ஸ் தானே வந்து இது அந்த வேரியபிள் எக்ஸ் தானே? செட் எக்ஸ் நீங்க போடவே இல்லை. என்னது செட் எக்ஸ்?
எக்ஸ் அந்த தான் கொஸ்டின் அந்த கொஸ்டின் மட்டும் எழுதிருங்க. செட் எக்ஸ் என்னன்னு தெரியலல்ல, இது வந்த ஆன்சர் தானே. -3 -2 -1 0 1 2 3 ஓகேவா? இதுதான் செட்டு. இதுல நம்ம இந்த கண்டிஷன் அப்ளை பண்றோம். கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது இது மட்டும் தான் இந்த எக்ஸ்குள்ள பிலாங்ஸ் இருக்கும் இதுல. ஓகேவா? இதான் செட் காம்ப்ரிஹென்ஷன். இந்த மாதிரி நம்ம டிஃபைன் இந்த மாதிரி எக்ஸ்க்கு டிஃபைன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஒவ்வொரு செட் ஆஃப் வேல்யூஸ் கிடைக்கும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ல பிலாங்ஸ் டு இருக்கணும். நேச்சுரல் நம்பர்ல தான் இருக்கணும் சொல்லி. இப்போ என் ஸ்மார்ட் 5 ஈக்குவல் டு 0 கொடுத்தா இப்போ என்ன நம்ம சாரி எக்ஸ் ஸ்மார்ட் 5 கொடுத்தா எந்த நம்பரை நம்ம 5ஆல டிவைட் பண்ணுமோ அந்த வர ரிமைண்டர் 0வா இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸ் பிளஸ் 5 ஈக்குவல் டு 5 கொடுத்தா எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுத்தா 5 வருமோ அது மட்டும்தான் இந்த எக்ஸுக்குள்ள இருக்கும். இப்போ என்ன வேல்யூ கொடுக்கணும்? 0 தான் கொடுக்கணும். இப்போ என்ன எக்ஸ் பிலாங்ஸ் நேச்சுரல் நம்பர் ஸ்டார்டிங் 0 1 2 3. ஓகேவா? இப்போ இந்த கண்டிஷனுக்கு ஆக்ட் ஆகணும். எக்ஸ் பிளஸ் 5 ஈக்குவல் டு 5னா 0 பிளஸ் 5 தான் 0. 1 பிளஸ் 5 வராது. 2 பிளஸ் 5 வராது. இப்போ 0 தான். ஓகேங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு 0 தான். இது வரைக்கும் தான் அவங்க தியரியில இருந்து இந்த 7 லெக்சர்ஸ் எடுத்திருப்பாங்க. மோஸ்ட்லி சார் எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நேச்சுரல் நம்பர்ஸ் ஆப்ரேஷன் கவர் பண்ணிட்டேன். இதே நம்பர் இப்போ ரியல் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் மட்டும் இன்னும் சொல்லல. செட் ஆப்ரேஷன்ஸோட எக்ஸாம்பிள் கவுண்டிங் நம்பர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு ஒன்றும் இல்லை. இதை வந்து டினோட் பண்றது ஐல தான் டினோட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ ரூட் ஆஃப் -1 இதுக்கு வேல்யூ இல்லை. இது ரியல் நம்பர்லயே வராது. நெக்ஸ்ட் இருக்கிறது டிரான்ஸ்ஃபார்ம். ஓகேவா? இந்த செட்டை எப்படி மாற்றணும்னு சொல்றேன். நெக்ஸ்ட் இது ஜென்ரேட்டர். எக்ஸிஸ்டிங் செட்ல இருந்து இந்த செட்டை மட்டும் எடுக்கணும்னு சொல்றது. இது ஃபில்டர். இதான் நம்ம கண்டிஷன் அப்ளை பண்றோம். இப்போ என்ன சொல்றோம்? எக்ஸ் ஸ்கொயர்னு ஒரு டிக்ளேர் பண்றோம். இப்போ இதுக்கு என்னென்னலாம் இருக்குன்னா, இப்போ இது இண்டீஜர்ல இப்போ ஆல்ரெடி இருக்கிற செட்டு எக்ஸ். சாரி, இப்போ இது ஆல்ரெடி இருக்கிற செட் இதுதான். ஓகேவா? இப்போ இதுல இருந்து நம்ம எக்ஸிஸ்டிங் செட்ல இருந்து இண்டீஜர் மட்டும் இந்த செட்டை மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபில்டர் பண்ணணும். எக்ஸ் மாட் 2 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 2ஆல டிவைட் பண்றப்போ -2 2ஆல டிவைட் பண்ணா 0 ஆகுமா? கண்டிஷன் செக் பண்ணுவோம்ல. 2ஆல டிவைட் பண்ணா 0 ஆகும். -1 டிவைட் பண்ணோம்னா 0 ஆகாது. 0 டிவைட் பண்ணா 0 ஆகாது. சரி, 1 டிவைட் பண்ணா 0 ஆகாது. 3 டிவைட் பண்ணா 0 ஆகாது. 5 டிவைட் பண்ணா 0. இப்போ மாடுங்கிறது என்னன்னா ரிமைண்டர். இப்போ -1 2ஆல டிவைட் பண்ணும்போது 0வா ரிமைண்டர். 1 வராது, 3 வராது, 5 வராது. இப்போ எக்ஸிஸ்டிங் செட்ல நமக்கு கிடைச்சிருக்கிற செட் என்னன்னா -2 0 4. இப்போ இது என்ன பண்ணணும்? ஸ்கொயர்ல நம்ம எழுதணும். அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ -2 ஸ்கொயர் பண்ணா 4 0 4 இதுன்னா 4 ஸ்கொயர் 16. இதை நம்ம எழுதும்போது 0 4 16 எழுதணும். இதான் ப்ரோ, புரியுதா? ப்ரோ ஆ சொல்லுங்க. ப்ரோ அதான் இப்போ எனக்கு இது புரியல. அதாவது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுது, எலிமெண்ட்ஸ் ட்ரான் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் செட், அது புரிஞ்சுது. அதுக்கப்புறம் புரியல. இப்போ நெக்ஸ்ட் இப்போ இந்த ஜென்ரேட் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் செட்ல இருந்து இதை எடுக்கிறோம். ஓகேவா?
ஆல்ரெடி இருக்கிற செட்ல இருந்து நம்ம இந்த பர்டிகுலர் எலமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டேன். சரி, எக்ஸ் பிலாங்ஸ் டு செட் தானே. இப்போ ஆல்ரெடி ஒரு செட் கொடுத்துருக்காங்க. இதான் அந்த ஆல்ரெடி கொடுத்துருக்க செட்டு. பிலாங்ஸ் டு இண்டீஜர். இது எல்லாமே இண்டீஜரா இருக்கா ஃபர்ஸ்ட்? தென் இது எல்லாமே ஃபில்டர் இல்லை. பண்ணும். எக்ஸ்மார்ட் டு ஆ எக்ஸ்மார்ட் தென் ஃபில்டர் பண்ணும். இது வந்து கண்டிஷன். இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டும் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, கன்ஸ்ட்ரெயின்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா. ஓ எக்ஸ்மார்ட் டு ஓ ஒவ்வொரு எலமெண்ட்டா எடுக்கணும். இதை 2ஆல டிவைட் பண்ணும். வர ரிமைண்டர் என்ன? -1 2ஆல டிவைட் பண்ணும். வர ரிமைண்டர் என்ன? 0 2ஆல டிவைட் பண்ணும். வர ரிமைண்டர் என்ன? ஒன்னு செக் பண்ணுறோம். வர வேல்யூ 0வா இருக்கிறத மட்டும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு எடுக்கிறோம். இப்போ -2 0 2 4 இதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுன்னா எக்ஸ் ஸ்கொயர்ல எனக்கு வேணும் அப்படின்னா, இப்போ எக்ஸ் ஸ்கொயர்ல வேணும்னா இப்போ இதை ஸ்கொயர் பண்ணணும். 0 ஸ்கொயர் பண்ணும், 4 ஸ்கொயர் பண்ணும், 2 ஸ்கொயர் பண்ணும், 4 ஸ்கொயர் பண்ணும். இப்போ நம்ம ஸ்கொயர் பண்ணி கிடைக்கிற வேல்யூ தான் இது 4 0 4 16. நம்ம செட்ல எழுதும் போது x = 0 4 16 எழுதணும். ஓகே ப்ரோ. வேற யாருக்காச்சும் புரியலையா? ப்ரோ கேட்குதா ப்ரோ? சொல்லு ப்ரோ இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு இசன்னும் போது அதோட லிமிட் பார்த்தீங்கன்னா -∞ +∞ வரைக்கும் வராதா இன்டிஜர்னும் போது? வரும். இப்போ ஆல்ரெடி நான் இங்க என்ன கொடுத்துருக்கேன்னா எக்ஸ் மட்டும்தான் அது. இப்போ இந்த இது எல்லாமே இண்டீஜர்ல இருக்குன்னு சொல்றோம், இருக்கணும்னு சொல்றோம். புரியுதா? புரியல ப்ரோ, மறுபடியும் ஏதாச்சும் சொல்லுங்க. இப்போ இது வெறும் எக்ஸ் மட்டும் தான் ப்ரோ. ப்ரோ இது எல்லாமே இண்டீஜர்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். இண்டீஜர்ல இருக்கணும்னு சொல்றோம். இப்போ ஆல்ரெடி இது செட்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ன்னு. இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டும் அந்த இண்டீஜர்ல இருக்கா, பிலாங்ஸ் டு Z. எக்ஸ் வந்து Z குள்ள இருக்கணும், அதான் சொல்றேன். ஓகே ப்ரோ. வேற யாருக்கு டவுட் சொல்றேன், சால்வ் பண்றேன் நான். A be the set of natural numbers less than 6. இப்போ ஏல என்னென்ன இருக்கணும்? நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கணும். 0 1 2 3 4 5. அடுத்து அண்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன் இருக்கு. இதோட ஜிசிடி 6ஓட பண்ணும்போது 1ஆ இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கான். இப்போ 0 6 இதோட ஜிசிடி கண்டுபிடிக்கணும். 1 6 இதோட ஜிசிடி கண்டுபிடிக்கணும். 2 6 இதோட ஜிசிடி கண்டுபிடிக்கணும். இதோட வேல்யூ எல்லாமே 1ஆ வரணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ 4 6 5 6. இப்போ 0 வருமா? 0க்கும் 6க்கும் காமனா எதுவுமே இல்லை. ஓகேங்களா? இப்போ 1 6 இப்போ 1 டைம்ஸ் 1 எழுதலாம், 6 டைம்ஸ் 1 எழுதலாம். இப்போ 1 காமன் தான். இதான் ஜிசிடி. அப்போ ஜிசிடி 6ஓட பண்ணும்போது 1 வரணும். ஓகேங்களா? அப்போ இது இருக்கு. 2 6 பண்ணும்போது 2 அது வந்துட்டு 6 எப்படி எழுதலாம்? 2 + 3ன்னு எழுதலாம். அப்போ 2ங்கிறது காமனா இருக்கு. இப்போ ஜிசிடி 2 இருக்கு இதுக்கு. ஆனா நமக்கு என்ன வேணும்? 1 மட்டும் தான் வேணும். அப்போ இதுவும் இப்போ 4 6 4 6னா 2 × 4 2 × 2ன்னு எழுதலாம். 6 3 3 × 2ன்னு எழுதலாம். இப்போ இதுல இருக்கிறது காமனா இருக்கிறது 4. சரிங்களா? அப்போ இதுவும் வராது. 5 6 5 6 இது காமனா எதுவுமே இல்லை. அப்போ இதுக்கு காமனா எதுவுமே இல்லைன்னா 1 தான் அர்த்தம். அப்போ 1 இருக்கு, 5 இருக்கு. இதான் அதோட ஏ வேல்யூ. ஓகேவா?
So B is a set of divisors of 6 னா ப்ரோ ஜிசிடி கண்டுபிடிக்கிறது இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ. இப்போ 0,6 ஒன் டைம் இப்போ ஜீரோவை 1 டைம் 0ன்னு எழுதலாமா? வர வேல்யூ என்னது 0 தான் வரும். 6 1 டைம் 6ன்னு எழுதணும். வர வேல்யூ 6 வரும். இங்க 0 இருக்கு 6 இருக்கு, அதனால இது வராது. காமனா எந்த டிவிசர்ஸும் இல்லை இதுல. இப்போ 1,6னா 1 1 டைம்ஸ் 1 பண்ணாலுமே கிடைக்கிற வேல்யூ ரிசல்டன்ட் வேல்யூ 1 தான் வரும். 6 இருக்கு. 6 டைம்ஸ் 1னா 6. இது காமனா இருக்கிறது 1 இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த காமனா இருக்கிறது மட்டும் தான் ஜிசிடி. 1,6க்கு காமனா இருக்க வேல்யூ என்னன்னு கேட்டா 1. 2,6 வந்தோம்னா 2 டைம்ஸ் 1 2 எழுதலாம். 6 3 டைம்ஸ் 2ன்னு எழுதலாம். அப்போ காமனா இருக்கிறது 2 காமனா இருக்கு. அப்போ ஜிசிடி 2க்கும் 6க்கும் என்ன ஜிசிடி என்னன்னு கேட்டா 2ன்னு சொல்றாங்க. அதான் புரியுதா? இருக்கிறது கார்டினேட்ஸ் மட்டும் 4 2 3 4 1 கரெக்டுங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களே. ஏ செட் இது மட்டும்தான். ஏன்னா இப்போ லெஸ் தென் 6 கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் ஜிசிடி கண்டுபிடிக்கும் போது 1 எதுக்கெல்லாம் வரும்னா 1,5 மட்டும் தான் வரும். ஸோ ஏ ஈக்குவல் டு 1,5. சரிங்களா? இது மட்டும் தான் ஏ செட்ல வரப்போகுது. பி செட்ல என்னென்ன வரும் பாத்தீங்கன்னா 6ஓட டிவிசர்ஸ் எல்லாமே 6ஓட டிவிசர்ஸ் எல்லாம் என்னென்ன வரும்? 1 வரும், 2 வரும், 3 வரும், 6 வரும். இது எல்லாமே 1 6ஆல டிவைட் ஆகும், 2 6ஆல டிவைட் ஆகும், 3 6ஆல டிவைட் ஆகும், 6 6ஆல டிவைட் ஆகும். இப்போ பில இருக்கிறது 1, 2, 3, 4. இப்போ ஏ யூனியன் பி கொடுத்தோம்னா 1 இருக்கு, இங்க இருக்கு 5 இருக்கு, 2 3 6 இதான் ஏ யூனியன். ஓகேங்களா? இப்போ 1 இதுலயும் இருக்கு இதுலயும் இருக்கு, அதனால காமனா எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் 5 2 3 6 இதுதான் ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பில வரும். காமனா இருக்கோ அது மட்டும்தான். 1 தான் காமனா இருக்கு. ஸோ 1 மட்டும்தான். இப்போ ஏல இருக்கிற நம்பர்ஸ் கார்டினேட் என்னன்னு கேட்டோம்னா பில இருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? ஏ யூனியன் பி கேட்டிருக்காங்க. ஏ யூனியன் பி என்ன பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 இருக்கு. ஏ இன்டர்செக்ஷன் பில என்ன எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டா 1. இதான் இதுக்குள்ள ஆன்சர். இல்ல ரியல் நம்பர் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்றீங்கல்ல, ரியல் நம்பருங்கிறது இருக்கிற எல்லா நம்பரையும் சேர்த்தது தான் ரியல் நம்பர். இந்த ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும், இன்டீஜர் இருக்கும், நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்துதான் ரியல் நம்பர். ஆனா இந்த டாப் இதை வெளியே இருக்குதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேங்களா? ரியல் நம்பர்லாம் 1 எடுத்தா ரியல் நம்பர் தான், √2 எடுத்தாலும் ரியல் நம்பர் தான். ஆனா √2ங்கிறது இர்ரேஷனல் நம்பர். P/Q ஃபார்மேட்ல இல்ல. ஓகேங்களா? இப்போ P/Q ஃபார்மேட்ல இருக்குன்னா பியும் மட்டும்தான் ரேஷனல் வரும். இப்போ இதுல உங்க வாய்ஸ் பிரேக் இது ஆகுது. இன்டீஜரே இல்ல. இப்போ √2 எடுத்தோம்னா இப்போ √2ங்கிற மேல இருக்கிறது நியூமரேட்டர்ல இருக்கிறது இன்டீஜர் இல்ல, இது ஒரு இர்ரேஷனல் நம்பர். கீழே இருக்கிறது இன்டீஜர். ரெண்டு சைடுமே நமக்கு இன்டீஜர் இருந்தா மட்டும்தான் நமக்கு ரேஷனல்ல ரெப்ரசென்ட் பண்ண முடியும். √2ங்கிறது இர்ரேஷனல். இப்போ 5
பை நம்ம சொல்லுவோம் 3.14. ஆனா இந்த பையோட வேல்யூ போயிட்டே இருக்கும். அது ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு ஸ்டாப்பே இல்ல, எண்டே இல்ல. இது கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். 141515927 சொல்றாங்க, எக்ஸெட்ரா ஸோ ஆன். அப்போ ஒரு எண்டே இல்ல, ஒரு இல்லாத, கண்டினியூஸ் ஆகாம ஒரு எண்டே இல்லாதது ஃபுல்லாவே இர்ராஷனல் கொண்டு வரும். அப்ப அதான் ஐயும் இர்ராஷனல். இ ஏன் இர்ராஷனல் கேட்டாங்க. இ ஏன் இர்ராஷனல் கேட்டாங்க, ஈயோட வேல்யூ 2.7182818284 இப்ப இதுல இருந்து ரிப்பீட் ஆகுதான்னு பாத்தீங்கன்னா இந்த 2 நம்பர் ரிப்பீட் ஆகுது. ஆனா இடையில உள்ள நம்பர் எதுவுமே ரிப்பீட் ஆகுது. ஸோ ரிப்பீட் ஆனா ரேஷனல்ல வரும், ரிப்பீட்டே ஆகல. ஸோ இதுவுமே இர்ராஷனல். இப்போ 4/3 எடுத்தீங்கன்னா 1.3333 and so on போயிட்டே இருக்கும். ஸோ 1.333ங்கிறது இதுவுமே இன்டீஜர், இதுவுமே இன்டீஜர். இப்போ p/q ஃபார்மேட்ல இருக்கு. இது ரேஷனல் நம்பர்ல வரும். ஏன்னா 1.3 இது கண்டினியூஸ் ஆயிட்டே இருக்கு, ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு தவிர இந்த மாதிரி கண்டினியூஸா போயிட்டே இருக்குல்ல. ஓகேங்களா? இது எல்லாமே ரியல் செட்குள்ள வரும். இதை தாண்டி ரூட்குள்ள நெகட்டிவ்ல வர்றது இது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லுவாங்க. √-1, √-2 இது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். புரியுதா? ப்ரோ ரூட் 2 வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் இல்லை ப்ரோ. ரூட் ஆஃப் -1 மட்டும்தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். கேக்குதுதா? √-2 எப்படி எழுதிக்கலாம்னா √2 √−1 எழுதலாம். இது ரேஷனல், சரி இது இர்ராஷனல், இது காம்ப்ளெக்ஸ். அப்போ ரெண்டுமே சேர்ந்தா காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். ஆனா காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதுதான், √−1 மட்டும்தான். ஈக்குவல் டு ஓகேவா? ஓகே ஓகே ப்ரோ. வேற யாருக்கும் டவுட்ஸ் இல்லைன்னா லீவ் பண்ணிக்கலாம், செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். கேக்குது. யாரும் டவுட் கேட்டீங்க, திருப்பி சொல்லுங்களா ப்ளீஸ். யார் டவுட் கேட்டீங்க? காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் ரியல் நம்பர் திரும்ப சொல்ல முடியுமா? இந்த சொல்லு. தெரியுதா எல்லாருக்கும்? தெரியுது ப்ரோ. ஓகே, இதுதான் ரியல் நம்பர்ஸ். ஓகேங்களா? ரியல் நம்பர்ல நேச்சுரல் நம்பர் இருக்கணும், இண்டீஜர்ஸ் இருக்கும், ரேஷனல் நம்பர்ஸ். இது மட்டும் தான் ரியல் நம்பர். இதை தாண்டி என்னென்னதான் இருக்கோ அது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். ஓகேங்களா? √2 இது ரியல் நம்பர்ல இருக்கான்னு கேட்டா ரியல் நம்பர் தான். இது எந்த எந்த செட்ல இருக்குன்னு கேட்டா இர்ராஷனல்ல இருக்கு. இர்ராஷனல் பிளஸ் ரேஷனல் இன்டீஜர் நேச்சுரல் நம்பர் சேர்ந்தது மட்டும்தான் ரியல் நம்பர். ஓகே, இதை தாண்டி என்ன இருக்குன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதுக்கு ஒரு டெஃபினிஷனே இல்லை. சொல்லி -1 இதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதை ரெப்ரசென்ட் பண்றது ஐல. இது நம்பர்லயும் வர, இது நம்பர்னு நம்பர் சொல்லலாமா இல்ல இதுக்கு இன்னும் எந்த இதுவுமே வேல்யூன்னா டிஃபைன் பண்ணல. -√1ங்கிறத ஐன்னு டிஃபைன் பண்ணிருக்காங்க. இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேவா? நேச்சுரல் நம்பர், இன்டீஜர், ரேஷனல், இர்ராஷனல் சேர்ந்தது மட்டும்தான் ரியல் நம்பர்.
பவர் செட் நடத்தும்போது அதுல புரியல. வந்து A = 8 எலிமெண்ட் நம்ம சொன்னோம்ல, அதுல 2 ஆமா. பவர் n அதுல வந்து 2 பவர் 8ன்னு வந்துச்சு. அதுல வந்து நீங்க 2 5 6 அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது எப்படி வந்துச்சு என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அந்த ஆன்சர் மட்டும் ஏன் 2 5 6 வந்துச்சு அப்படின்னு? ஒரு ஸ்கிரீன் தெரியும். என்ன கேட்டீங்க? 8 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னேன். 2 பவர் 8ன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் ஈக்குவல் டு 2 5 6 அப்படின்னு சொன்னீங்க. அந்த 2 5 6 எப்படி அதுதான் புரியல. 2 பவர் 8 2 times 2 ஓகே ஓகே. இந்த மாதிரி 256 எலமெண்ட்ஸ் நம்ம மேக் பண்ணலாம் பவர் செட்ல. ஆக்சுவலா இந்த ஏங்கிற செட்ல 8 எலமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ பவர் செட் என்னன்னு கேட்டா இந்த மாதிரி ஒவ்வொரு செட் சப்செட் கிரியேட் பண்றது. இந்த மாதிரி எத்தனை செட்ஸ் கிரியேட் சப்செட் கிரியேட் பண்ணலாம்னா 256 எலமெண்ட்ஸ் செட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகே. ஓகேவா? 2 5 6ன்னு சொல்லும்போது தான் புரியல. 456 அது ஒரு 2 பவர் 8 புரிஞ்சுது. 256 எலமெண்ட்ஸ் ஓகே ஓகே. பவர் செட்ல கிரியேட் பண்ணலாம். இப்போ ஏங்கிறதுல n எலமெண்ட்ஸ் இருக்குன்னா இப்போ பவர் செட்ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்கன்னா இதுக்கு ஃபார்முலா என்னன்னா பவர் செட்ல எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா 2 பவர் n n 2 பவர் nங்கிறது இந்த ஏ செட்ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை கொடுக்கணும். அப்போ 2 பவர் என்ன 2 பவர் 8 2 பவர் 8ஓட வேல்யூ 256. அப்போ 256 எலமெண்ட்ஸ் இந்த பவர் செட்ல இருக்கு. இந்த மாதிரி இது ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட், சரி இது ஒரு செட், இது ஒரு செட். அப்போ இந்த செட்டுக்குள்ளதானே இது இருக்கு. அப்போ இது ஒரு எலமெண்ட் எலமெண்ட் எலமெண்ட். ஓகே ப்ரோ புரிஞ்சிருச்சு. சொல்லுங்க தீப். ஹலோ சொல்லுங்க தீப்தி. நான் ஆஃப்டர்நூன் ஒரு क्वेश्चन அனுப்பிச்சு டவுட் கேட்டேன் எக்ஸ்பிளனேஷன் பண்ண சொல்லி. ஆஃப்டர்நூனா? ஒரு நிமிஷம் பார்க்குறேன். இதானா என்ன சொன்னேன்? ஆமா. இங்க क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்கன்னா which of the following set of natural numbers that are multiples of 5 or 3 or 5 கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் x belongs to natural numberன்னு கேக்குறாங்க. belongs to natural number. இப்போ ஏங்கிற செட் ஏங்கிற செட் ஒரு எம்டி செட் நான் எடுத்துக்கிறேன். இந்த செட்ல 3ஆல மல்டிப்ளை ஆகலாம் ஆர் 5ஆல மல்டிப்ளை ஆகும். 5 மல்டிபிள்ஸ் ஆகலாம். அந்த மாதிரி உள்ள நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு வேணும். அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இதுல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டுக்கலாம். இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். இப்போ எக்ஸ் மாட் 3 ஈக்குவல் டு 0, அதாவது எக்ஸை 3ஆல டிவைட் பண்ணா 0 அண்ட் எக்ஸ் மாட் 5 ஈக்குவல் டு 0. எக்ஸை 5ஆல டிவைட் பண்ணும்போது வர ரிமைண்டர் 0 தான் வேணும் எனக்கு. ரெண்டுமே வேணும். அதான் அண்டு ரெண்டுமே வேணும். ஆனா நமக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட் தான். ஆனா நமக்கு இங்க வந்திருக்கிறது அண்டு வந்திருக்கு. நமக்கு தேவையானது ஆர். ஏதாச்சும் ஒரு 3ஓட மல்டிபிள்ஸ் வேணும். 3ஓட மல்டிபிள்ஸ் இருக்கலாம், இல்லை 5 இருக்கு. புரியுங்களா? இப்போ செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா எக்ஸ் மாட் 3 ஈக்குவல் டு 0 ஆர் எக்ஸ் மாட் 5 ஈக்குவல் 0. ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும் தான் நமக்கு வேணும். இங்க கொடுத்துருக்கிறது இண்டீஜர், நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கு. இப்போ இந்த ஆப்ஷனும் வராது. இப்போ நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் இங்க வந்தோம்னா இங்கேயும் அண்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா இங்க இருக்கிறது இண்டீஜர். நமக்கு தேவையானது மட்டும் நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும் தான் வேணும். இப்போ இங்கே வரும் நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு. எக்ஸ் மாட் 3 ஈக்குவல் டு 0. எக்ஸ்
டிவைட் பண்ணும்போது 0 வரணும். ஆர் அப்படி இல்லைன்னா இது வேணும். இப்போ இங்க மல்டிபிள்ஸ்னா 3ஆல எந்த நம்பர்லாம் மல்டிபிள் ஆகுது இருக்கும் அதை இங்க என்ன கொடுத்துருக்கோங்க, எக்ஸ் மாட் 3 ஈக்குவல் 0. எக்ஸ் 3ஆல டிவைட் பண்ணா 0, எக்ஸோட மல்டிபிள் தானா 3, அந்த இதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி மாடுன்னு கொடுத்துருக்கோம். புரியுதா? ஓகே கிளியர் ஆயிடுச்சு. சொல்லுங்க சார். புரிஞ்சிச்சு ப்ரோ.